ஹாய், வெல்கம் டு இந்துஸ் இன்ஃபோ. இந்த ஜிஓ பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் எதை பற்றினா பள்ளி கல்வியிலேருந்து ஊராட்சி ஒன்றிய நகராட்சி அரசு தொடக்கப்பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் ஹைடெக் லேபு இப்போ உயர் தொழில்நுட்ப கணினி ஆய்வகங்கள் அமைச்சாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் பண்ணுறதுக்கு அந்த டீச்சர்ஸ்க்கு அவங்களுக்கு என்ன நெறிமுறை அது கொடுத்துருக்காங்க. அதுபடி மொத்தம் 7 அரசாணை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எப்படி ப்ளஸ் ஹைடெக் லேப் நம்ம இளந்தேரி கல்வி தன்னார்வலர்களை ஜாயின் பண்ண போகிறாங்க இல்லையா. ஸோ அவங்க ஸ்கூலில் என்னென்ன பண்ணோங்கிறதுக்கான நெறிமுறைகள் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை பள்ளி 493 பள்ளி 634 வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸு ப்ளஸ் ஹைடெக் லேப் வந்து அதோட பொறுப்பேற்க போகிறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் தான் இது. பாருங்கள், அவங்களுக்கான செயல்முறைகள் பற்றி பார்ப்போம். இணைப்பு 1 வழிகாட்டு செயல்முறையில் பார்த்திங்கன்னா டீச்சர்ஸு அங்கே ஸ்கூல் இன்மாஸ்டர் அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகள் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணணும், ஃபஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்னு அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இணைப்பு 2ல் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அதாவது ஹைடெக் லேப் அது வந்து திறன்மிகு வகுப்பறைகளை பராமரிக்கிற நெறிமுறைகள். இது ஃபஸ்ட் ஒன் வந்து தொடக்க கல்வி மற்றும் பள்ளி கல்வி இயக்ககத்தின் இணை இயக்குநர்கள் அவங்க என்ன பண்ணணும். இது மாவட்ட கல்வி அலுவலர், அடுத்தது மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், கட்டட பொறியாளர் இவங்கெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு முதன்மை கல்வி அலுவலர்கள் இவங்க வந்து கெலட்ரான் நிறுவனத்திலிருந்து நியமிக்கப்பட்டுள்ள களப்பணி ஒருங்கிணைப்பாளருடன் தொடர்பு கொண்டு எந்த பணியும் தொய்வின்றி நடப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அடுத்து வந்து மாநில கட்டுப்பாட்டு மையம் CCC அவங்க நிறுவப்படுற டேஷ்போர்ட் போன்ற முதன்மை கல்வி அலுவலகங்களுக்கும் டேஷ்போர்ட் நிறுவப்பட வேண்டும். அடுத்து மாவட்ட கல்வி அலுவலர்கள் இடைநிலை கல்வி அவங்களோட ஒர்க் என்னென்னா பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மற்றும் திறன்மிகு வகுப்பறைகள் நிறுவப்பட்டுள்ள பள்ளிகளில் வகுப்பறைகளை தயார் நிலையில் வைத்தல், இணைய வசதியை உருவாக்குதல். ஸோ அவங்களுக்கு என்னென்ன ஒர்க்கு, மாவட்ட கல்வி அலுவலர்கள் தொடக்க கல்வி அதில் இருக்கவங்களுக்கு என்ன ஒர்க்கு, வட்டார கல்வி அலுவலருக்கு என்ன ஒர்க்கு, ஸோ வட்டார வளவிய மேற்பார்வையாளர்கள், அடுத்து ஆசிரியர் பயிற்றுனர்கள்னு இருக்குது பாருங்கள். உங்களுக்கு தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள பள்ளிகளில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் மற்றும் திறன்மிகு வகுப்பறைகள் நிறுவப்பட்டுள்ள பள்ளிகள் சார்ந்த விவரத்தை தலைமை ஆசிரியரிடம் தெரிவிக்கணும். நிறுவப்பட்ட விவரங்களை கல்வியியல் மேலாண்மை தகவல் முறைமை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வழிகாட்டணும். அதாவது அந்த ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணிங்களே அது. திறன்மிகு வகுப்பறைகள் மற்றும் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் சார்ந்து பள்ளியின் தலைமை ஆசிரியர்கள் அல்லது ஆசிரியர்களுக்கு ஏற்படும் சந்தேகத்தை வந்து தெளிவுபடுத்தணும் போன்ற பணிகளை மேற்கொள்வது இவ்வலுவலரது பொறுப்பாகும். அதாவது நீங்கள் உங்களுக்கு அடுத்து தலைமை ஆசிரியர்கள் என்ன பண்ணணும் போட்டிருக்காங்க. இப்போ தான் உயர் தொழில்நுட்ப ஆய்வகம் பொதுவானவை, எல்லாருக்கும் பொதுவானது தகவல் பாருங்கள். ஆய்வகம் நல்ல வெளிச்சமாகவும் காற்றோட்டமாகவும் இருத்தல் வேண்டும். ஆய்வகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜன்னலையும் அதற்குரிய அளவுடைய திரை சீலைகளை கொண்டு திரையிடுதல் வேண்டும், ஸ்க்ரீன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆய்வகத்தின் அனைத்து நுழைவாயில்கள் ஜன்னல்களில் வலிமையான மற்றும் உறுதியான இரும்பு கதவுகளை அமைத்தல் வேண்டும். ஸோ சேஃப்டிக்காக கிரில் கேட் போட சொல்லியிருக்காங்க. ஆய்வகத்தின் உட்புற சுவர்கள் மற்றும் உட்புற மேற்கூரைகளில் வெள்ளை நிற பெயிண்டை பயன்படுத்தி வர்ணம் பூசப்பட்டிருக்க வேண்டும். ஆய்வகத்தின் அனைத்து ஜன்னல்கள் மற்றும் கதவுகளில் லைட் கிரே எனாமல் பெயிண்ட் மேட் ஃபினிஷில் வர்ணம் பூசப்பட்டிருக்க வேண்டும். ஆய்வகத்தின் சுவர்கள் ஜன்னல்கள் கதவுகளில் உள்ள ஓட்டைகளை முறையாக சரி செய்யணும். ஆய்வகத்தில் குறைந்தபட்சம் 4 மின்விளக்கு மற்றும் 4 மின்விசிறி இருக்கணும். ஆய்வகம் மும்முனை இணைப்பு 3 பேஸ் கனெக்ஷன் இருக்கிறதா இருக்கணும். ஆய்வகத்தில் உள்ள ஒவ்வொரு மானிட்டர், கீபோர்ட், டெஸ்க்டாப் போன்றவற்றோட பயன்பாட்டில் இல்லாத போது தனித்தனியாக தூசி படியாதவாறு பாதுகாத்தல் வேண்டும். ஆய்வகத்தில் உயர்த்தாழ் மின்னழுத்த குறைபாடுகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். அடுத்தது ஆய்வகத்தில் உள்ள கபோர்டில் தேவையற்ற அட்டைப்பெட்டி, பதிவேடு, புத்தகங்கள் போன்ற ஆய்வகத்திற்கு சம்பந்தமில்லாத பொருட்களை நிரப்பி வைக்கக்கூடாது. ஆய்வகத்தில் கண்டிப்பாக பார்வையாளர் பதிவேடு ஒன்று பராமரிக்கணும். ஆய்வகம் வாரந்தோறும் திங்கட்கிழமையில் மாஸ் கிளீனிங் செயல்பாடு மூலம் ஒரே நேரத்தில் தூய்மை செய்யணும். உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணியாற்றும் ஆய்வக உதவியாளர்களை அவர்கள் பணியாற்றும் பள்ளிகளில் உள்ள உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களை பராமரிக்க பயன்படுத்தணும். ஆய்வகத்தை எப்போதும் தூய்மையாக பராமரித்திருக்கணும். பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் எலக்ட்ரிக்கல் உபகரணங்களை கையொப்பமிட்டு பெற்றுக்கொண்டு டெலிவரி செல்லனை தலைமை ஆசிரியர் ஸ்கேன் செய்து எமிஸ் பதிவேற்றம் செய்திடல் வேண்டும். அவ்வாறு பெறப்படும் எலக்ட்ரிக்கல் உபகரணங்கள் உள்ள பெட்டிகளை பிரிக்காமல் எலக்ட்ரிக்கல் வேலைகள் செய்வதற்கு சார்ந்த பள்ளிக்கு வரும் டெக்னீஷியனிடம் தலைமை ஆசிரியர் வந்து ஒப்படைக்கணும். அந்தந்த பள்ளிக்குட்பட்ட வட்டாரத்திற்கு அருகில் இருந்த எலக்ட்ரிக்கல் உபகரணங்களை பொருத்த வரும்போது அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு டெக்னீஷியன் அல்லது கெலக்ட்ரான் நிறுவனத்தின் ஹெல்ப் டெஸ்கில் உள்ள நபர்கள் வந்து தொடர்பு கொண்டு அவர்கள் வருகையை உறுதிப்படுத்துவார்கள். ஸோ என்னென்ன செய்ய வேண்டும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன தவிர்க்க வேண்டும். எல்லா மின் மற்றும் மின்னணு சாதனங்களையும் வந்து தூசி மற்றும் ஈரப்பதம் இல்லாமல் வச்சுருக்கணும். யூபிஎஸ், டெஸ்க்டாப், ரவுட்டர், இன்டர்நெட் டிவைஸ், ஐபி, கேமரா இது எப்போவுமே பவர் ஆன் நிலையிலே தான் வச்சுருக்கணுமா. பவர் ஆன் லெட் விளக்கு ஒளிர்வதை உறுதி செய்ய வேண்டும். எப்போவுமே யூபிஎஸ், டெஸ்க்டாப் இது எல்லாமே பவர் ஆன்லேயே இருக்கணும். டெஸ்க்டாப்பை மட்டும் பள்ளி வேலை நேரங்களில் பவர் ஆன் செய்யணும், மற்ற நேரங்களில் ஷட் டவுன் செய்யலாம். மீதி எல்லாமே சர்வர் எப்போவுமே ஆனில் தான் இருக்கணும். தலைமை ஆசிரியர் அனைத்து வகுப்புகளுக்கும் உயர் தொழில்நுட்ப ஆய்வகத்தில் அந்த கால அட்டவணையை பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர்களுடன் ஒன்றிணைந்து தயாரித்தல் வேண்டும். அடுத்து மாணவர்களின் பயன்பாட்டிற்காக அனைத்து டெஸ்க்டாப்லேயுமே ஆஃப்லைன் ஆப் எல்லாமே இருக்கணும். பிரிண்டர், ஸ்கேனரை கற்ற நோக்கத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். டெஸ்க்டாப் ஸ்பீக்கர் 2 ஹெட்ஃபோன்களையும் இணைக்கப்பட்டிருக்கணும்.
யூபிஎஸ், ப்ரொஜெக்டர், பிரிண்டர், கணினி மற்றும் இதர உபகரணங்களில் ஏதாவது குறைபாடு இருந்தால் உடனே டிக்கெட் ரைஸ் செய்யணும். இணைய இணைப்பு எப்பொழுதும் சரியாக இயங்குகிறதா என்பதை உறுதி செய்யணும். இணைப்பில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் ஐஎஸ்பி உதவியோடு உடனடியாக அவற்றை சரி செய்யணும். டெஸ்க்டாப், ப்ரொஜெக்டர் ஆகிய கருவிகளை எப்போவும் முறையாக ஷட் டவுன் செஞ்சுருக்கணும். ப்ரொஜெக்டர் ஏவி அமர்வுகளின் போது மட்டுமே பயன்படுத்த வேண்டும், மற்ற நேரங்களில் ஆஃப் செஞ்சு வச்சுருக்கணும். ப்ரொஜெக்டரை ஆன் ஆஃப் செய்ய ரிமோட் கண்ட்ரோல் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பெருமழை கனமழை காலங்களில் சர்வர் உட்பட அனைத்து மின்சாத பொருட்களையும் மின் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கும் விதவை எல்லாத்தையுமே ஷட் டவுன் பண்ணி வைக்கணும். ஆய்வகத்தில் எலி, கலப்பாம்பூச்சி, பல்லி போன்றவை இல்லாமல் பாதுகாக்கணும். திருட்டு, தீ விபத்து ஏற்பட்டு பாதிப்பு உருவாகும் போது பக்கத்தில் இருக்க காவல் நிலையத்துக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யணும். புயல், பெருமழையில் ஏற்படும் வெள்ள பாதிப்புகள் குறித்து கலெக்ஷன் நிறுவனம் பள்ளிக்கல்வியகத்திற்கு தெரியப்படுத்தணும். அடுத்தது தவிர்க்கப்பட வேண்டியவை. பாதுகாப்பு காரணங்களுக்காக டெஸ்க்டாப்பில் உள்ள யூஎஸ்பி போர்ட்கள் மூடப்பட்டு இருக்கும். பென்ட்ரைவ் போன்ற எந்த தகவல் சேமிப்பானையும் டெஸ்க்டாப்பில் இணைத்தல் கூடாது. பணியாளர்கள் தங்கள் சொந்த செயல்பாடுகளுக்கு டெஸ்க்டாப் மற்றும் இன்டர்நெட் ஆகியவற்றை பயன்படுத்தக்கூடாது. அனைத்து அமைப்புகளின் செயல்பாடுகள் மற்றும் பதிவுகள் CCCலிருந்து 24/7 மானிட்டரில் பதிவு செய்யப்படும். மாணவர்கள் பிரிண்டரை பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது. மின் கேபிள், ஸ்பீக்கர் கேபிள், ஹெட்ஃபோன் இழுக்கவோ அகற்றவோ கூடாது. அனைத்து ஐடி அசெட் மற்றும் நாற்காலி, மேசைகள் போன்ற நான் ஐடி அசெட்கள் சேதமடையக்கூடாது. மாணவர்களோ அல்லது ஆசிரியர்களோ எந்த ஒரு உள்ளமைவையும் மாற்றவோ அல்லது சர்வரிலிருந்து எந்த OS உள்ளமைப்பு கோப்பினை நீக்கவோ கூடாது. CCCயின் அனுமதியின்றி வேறு எந்த OS மற்றும் சாஃப்ட்வேரையும் நிறுவ முயற்சிக்கக்கூடாது. தனிப்பட்ட ஹாட்ஸ்பாட் வைஃபை பயன்படுத்தக்கூடாது. ஆய்வகத்திற்கு எந்த உணவுப் பொருளையும் எடுத்து செல்லவோ அங்கே வச்சு சாப்பிடவோ அனுமதி இல்லை. ஆய்வகத்தின் பொறுப்பாசிரியர் இல்லாத நிலையில் ஆய்வகங்களில் மாணவர்கள் தனியாக இருக்க அனுமதிக்கக்கூடாது. கூடுதல் புத்தகங்கள், சீருடைகள், பெஞ்சுகள், மேஜைகள், நாற்காலிகள், மிதிவண்டிகள் மற்றும் பயன்படுத்தப்படாத இதர பொருட்களை பத்திரப்படுத்தும் இடமாக உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களை பயன்படுத்தக்கூடாது. ஸோ இந்த தவிர்க்க வேண்டியங்கிறது ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் எப்படி என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது. ஸோ யார் யார் நம்ம தன்னார்வலர்கள் ஐடி கிளப்க்கு போகிறீங்களோ எல்லோரும் இதை நல்லா பதிவு பண்ணிக்கோங்க மனசில். உங்களுக்கு ட்ரைனிங்கில் சொல்லியிருப்பாங்க. அகைன் உங்களுக்கு பிடிஎஃப்பில் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா எல்லாமே புரியும். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.